ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து அவங்களோட ரெவன்யூவில் வந்து நல்லா ப்ராஃபிட்ன்றதுனால மார்க்கெட் வேறு லெவலில் கேப் அப்பில் இருந்து கீழே இறங்காமல் கண்டினியூவாக மேலே போச்சு. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 4 ஹவர்ஸில் பார்த்துட்ருக்கோம். 4 ஹவர்ஸில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி இங்கே பை ட்ரெண்டில் வந்தது கண்டினியூவாக இந்த லோவை கட் பண்ணாமல் அப்படியே மேலே போயிடுச்சு கிராஜுவலாக. ஸோ ஒன் டேயில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, ஒன் டேயில் இங்கே பை கொடுத்தா தான் இந்த லோவை கட் பண்ணவே இல்லை. நம்ம ஸ்ட்ராட்டஜிஸில் அப்படியே மேலே தான் போயிட்டுருக்கு. திருப்பியும் ஒன் டேயில் வந்து எங்கே செல்லிங் வருதோ அப்போ தான் திருப்பி கீழே வரும். அப்போ பார்த்துக்கோங்க இன்னும் பஜாஜ் ஃபினான்ஸ் எவ்வளோ தூரம் ஹை போகும்னு சொல்லிவிட்டு 4 ஹவர்ஸ்லேயும் வரல, 1 ஹவர்லேயும் வரல, ½ அன் ஹவர்லேயும் வரலங்க, 15 மினிட்ஸ்லேயும் வரல. ஸோ பஜாஜ் வந்து வேறு லெவலில் பையில் இருக்குது. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் ஹோல்டிங் விற்கிறவங்க தயவு செஞ்சு செல் பண்ணிடாதீங்க. இன்னும் பஜாஜ் ஃபினான்ஸாக மேலே போகும். 7093 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஈஸியாக நாளைக்கு 7100 போகும். இங்கே 100 பாயிண்ட்ஸு, அந்த 100 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸில் செல்லிங் எதுவும் கொடுக்குதான்னு பார்ப்போம். நான் அப்டேட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் செல் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இப்போ பை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்ட்ராங் பை. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.